அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து ஏதும் பராபரமே. திருத்தல தரிசனத்துல இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம் திருச்சி தாயுமானவ பெருமான். தாயுமானவருடைய பாட்டு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அன்பர்களோடு சேர்ந்து ஒரு திருக்கோவிலையோ இல்ல ஒரு சத்சங்கத்திலேயோ நாம லயிக்கிறோம்னா அதை விட மோட்சமே கம்மி தானா. அப்பேற்பட்ட ஒரு நிலையான ஒரு பெருமை வேண்டும் என்று கேட்டார்கள் பக்தர்கள். அந்த வரிசையில நம்ம எல்லாரும் கூடி திருத்தல தரிசனத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். திருச்சி தாயுமானவ சுவாமிகள் சிவபெருமான வணங்குவதற்காக கைலி மலைக்கு ஆதிசேஷனும் வாயு பகவானும் வர, அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் ஆதிசேஷனை புகழ்ந்த உடனே வாயு பகவானுக்கு பயங்கர எரிச்சல். ரெண்டு பேர்ல யார் பலசாலின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு சண்டை வர, ஆதிசேஷன் தன்னுடைய பெரிய உடலால் இந்த கைலி மலையை இறுக பற்றி கொண்டார். வாயு தன்னுடைய பலத்தை காட்ட இந்த மலையை ஊதறார். அப்ப கைலி மலையிலிருந்து 3 பகுதிகள் மட்டும் பீத்து கொண்டு பறந்தன. அதுல ஒன்றுதான் திருச்சிராப்பள்ளியில தாயுமானவ சுவாமி கோவில் கொண்டிருக்கக்கூடிய மலைக்கோட்டை. என்னமா 3 சொன்ன, பாக்கி 2 என்ன அப்படின்னா, இன்னொன்னு காளஹஸ்தி, அடுத்தது திருக்கோணமலை. ஆமா, நம்ம ஸ்ரீலங்கால இருக்க திருக்கோணமலை அதேதான். அதனால திருச்சிராப்பள்ளி கோவிலுக்கு பேரே என்னன்னா தென்கைலாயம் அப்படின்னு ஒரு பேர். திருச்சி மலைக்கோட்டை 3 நிலைகளா அமைஞ்சிருக்கு. மாணிக்க விநாயகர் சந்நிதி தான் முதல் நிலை, தாயுமானவ சுவாமியும் மட்டுவார் குழலியம்மையும் வீற்றிருக்கிறது 2ஆம் நிலை, குடவரை கோயில், உச்சிப்பிள்ளையார் கோவில் ஆகியவை அமைஞ்சிருக்கிறது 3ஆம் நிலை. மாணிக்க விநாயகர் பத்தியும் உச்சிப்பிள்ளையார் பத்தியும் நிறைய சரித்திரங்கள் இருக்கு. நம்ம இப்ப தாயுமானவ சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். உலகத்தோட அப்பா சிவபெருமான் இங்க தாயுமானவரா காட்சி கொடுக்கிறார். மிகப்பெரிய சுயம்புலிங்க உருவத்துல அருள் பாலிக்கிறார் ஈசன். உருவம் தான் பெருசே தவிர குழந்தை மாதிரி ஓடி ஓடி பக்தர்களுக்கு உதவுகிறார் இந்த பெருமான். 273 அடி உயரம் கொண்ட இந்த திருச்சி மலையில நடுநாயகமாக காட்சி தரார் தாயுமானவ சுவாமிகள். தாயுமானவ சுவாமி, மாத்ருபுதேஸ்வரர், செவ்வந்திநாதர் அப்படின்லாம் தாயுமானவ பெருமானுக்கு நிறைய பேர் உண்டு. இறைவியினுடைய பெயர் மட்டுவார் குழலம்மை அப்படிங்கக்கூடிய சுகந்த குந்தலாம்பிகை. சுகந்தி குந்தளாம்பாசமேதம் ஸ்ரீ மாத்ருபூதம். தனி சந்நிதியில கம்பீரமா நிக்கிறா சுகந்த குந்தலாம்பிகை அம்மா. ஈசனே அன்னையாகவும் இங்க உருவெடுத்ததுனால ஆனந்தத்துல இருக்கா அம்பாள். நுழைவாயில இருக்கக்கூடிய மாணிக்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு படியேறினா ஸ்தல விநாயகரான செவ்வந்தி விநாயகரை தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் மனசுருக தாயுமானவரையும் மட்டுவார் குழலம்மையும் ஆசதீர நமஸ்கரிக்கலாம். வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி, மகாலட்சுமி, பாதாள ஐயனார், நடராஜர், சந்திரசேகரர், 63 துர்கை ஆகியோரும் இந்த மலைக்கோட்டையில தரிசனம் தருகிறார்கள். மேல உச்சிப்பிள்ளையாரும் கீழே குடைவரை கோவில்ல சிவபெருமானும் அமைஞ்சிருக்கிறார்கள். குடைவரை கோயிலை கட்டியவன் 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகேந்திரவர்ம பல்லவன். இங்க பல கல்வெட்டுகளும் இருக்கு. தாயுமானவர் கோவில்ல 1000 கால் மண்டபம் இருக்கு, 100 கால் மண்டபம் இருக்கு, சித்திர மண்டபம் இருக்கு, 16 கால் மண்டபம் இருக்கு, மணிமண்டபம்னு பல அழகான மண்டபங்கள் இருக்கு. வருஷா வருஷம் சித்திர மாசத்துல தேர் திருவிழாவும் பங்குனியில தெப்ப திருவிழாவும் இங்க ரொம்ப விசேஷம். வைகாசியில வசந்த விழாவும் ஆடியில ஆடிப்பூர விழாவும் ரொம்ப ஜாம்ஜாமன் கொண்டாடப்படுகிறது. அது என்ன ஊரோட பேர் ஏன் திருச்சிராப்பள்ளின்னு பேர் வந்ததுன்னு நம்ம கேட்கலாம். திரிசிரன் அப்படிங்கக்கூடிய அசுரன் இறைவனை வழிபட்டு பல பேறுகளை அடைந்தமையால் திருச்சிரபுரம் அப்படிங்கிற பேர் வந்ததா புராணங்கள் சொல்கிறது. சிரா அப்படிங்கிற பேருடைய சமண முனிவர் ஒருத்தர் இந்த மலையில வாழ்ந்து வந்ததுனால சிராப்பள்ளி அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். திருவண்ணாமலை போல இந்த திருச்சி மலைக்கோட்டையிலேயே ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம்னு மலையை சுத்தி வரக்கூடிய சிறப்பு சமீப காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த மலையே ஒரு தெய்வீகமானதுதான் அப்படிங்கிறதுக்கு கிரிவலம் வந்தாதான் நமக்கு புரியும். மலைக்கோயில கிழக்கு திசையிலிருந்து பார்த்தா விநாயகர் போல தோற்றம் கொடுக்கிறது, வடக்கு திசையிலிருந்து பார்த்தால் தொகை விரித்தாடும் மயில் போல காட்சி, மேற்கு பக்கத்துல இருந்து பார்த்தா நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் போல சிவலிங்கம் போல தரிசனம், தெற்கு பக்கத்துல இருந்து பார்த்தா ரிஷவம் தலை உயர்த்தி அமர்ந்த திருப்பதி போல யானை மேல அம்பாரி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மேக்னிஃபிசண்டான ஒரு காட்சியை கொடுக்கிறது.
திருச்சி நகரினுடைய ஹிருதயம் போல காட்சி தரக்கூடிய மலைக்கோட்டை பளிச்சுன்னு ரொம்ப கிளீனா அழகா இருக்கு. இங்க தந்தை தாயுமானவரை பத்தின சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பூம்புகாருங்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம், தனவணிகர் ரத்னகுப்தனோட விழு ரொம்ப ஜாம்னு இருக்கு. ஏன் அப்படின்னா அவனோட பெண் ரத்னாவதிக்கு நீ கல்யாணம். ரத்னகுப்தன் பூம்புகார்ல ரொம்ப பெரிய மனிதர், பெரிய பணக்காரர், நல்ல பேர் அவருக்கு இருக்கு, சிறந்த சிவபக்தர். ரத்னாவதி பேரழகி, நல்ல குணம், அவளுக்கு தான் கல்யாணம்ங்கிறதுனால ஊரே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ரத்னகுப்தர் தன்னுடைய மனைவியிடம் நிகழ்ந்து சொல்றார், ஏண்டி நம்ம பொண்ணு ரத்னா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம், நம்பவே முடியலன்னு. மனைவி அப்படியே உருகி போற, ஆமா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு, நம்ம கல்யாணமாகி 10 வருஷமாகியும் குழந்தை பிறக்கல, வேண்டாத தெய்வம் இல்ல, கடைசியில திருச்சி செவ்வந்திநாதனுடைய அனுகிரகத்தினால தானே இவ பிறந்தா, தோ இவளுக்கு கல்யாணமும் வந்தாச்சு அப்படின்னு. உடனே அதுலயும் அதிசயம் பாத்தியா, யார் அருளால இவ பிறந்தாளோ அந்த செவ்வந்திநாதர் இருக்கிற திருச்சிக்கே இவ கல்யாணம் பண்ணின்னு போறா, நினைக்கவே சந்தோஷமா இருக்குன்னு இந்த அப்பா அம்மா பேசிக் கொள்கிறார்கள். அப்படின்னா தினமும் செவ்வந்திநாதரை தரிசிக்கிற பாகியம் இவளுக்கு இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு அம்மாக்காரி இருக்க மந்திரங்கள்லாம் ஒலித்து கொண்டிருக்க எல்லாம் ஜாம்னு கல்யாணம் முடிஞ்சுது. தனகுப்தனோட காதல் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கா ரத்னாவதி. தினந்தோறும் மலைக்கோட்டை ஈஸ்வர செவ்வந்திநாதரையும் வழிபட்டு வருவா. ரத்னா வந்த நேரமோ என்னமோ தனகுப்தனுக்கு வியாபாரம் ஜாமா நடந்தது, வீட்டுல எக்கச்சக்கமா காசு புரண்டது. ரத்னாவதி சந்தோஷமா இருக்கா, எல்லாம் செவ்வந்திநாதருடைய அனுகிரகம்னு நம்புறா. அப்ப கூட நம்புறா, பணம் வந்ததுன்னா என்னால, பணம் போச்சுன்னா சாமி ஒன்னாலன்னு சொல்லல. அதனால அவளுடைய பூஜைகளும் வழிபாடும் ஜாஸ்தி ஆச்சு. சந்தோஷத்தினுடைய உச்சகட்டமா ரத்னா கர்ப்பம் தெரிச்சா. பூம்புகாருக்கு நியூஸ் போச்சு, பெற்றோருக்கு ஒரே சந்தோஷம். திருச்சியிலேயே பிரசவம் நடக்கணும்னு ரத்னாவதி விரும்பினா. பேறுகாலத்துல வரதா பெற்றோர் சொல்லி கிளம்ப நாட்கள் நகர்ந்தது. ரத்னாவதியினுடைய அம்மா பொண்ணை பார்க்கறதுக்காக நிறைய பணியாரங்கள்லாம் பண்ணி கொண்டு, இழந்த வடை பண்ணி கொண்டு வரா. பிரசவ காலம் நெருங்கி விட்டதாக தகவல் வந்த உடனே திருச்சிக்கு கிளம்புறா. பணியாரம், மருந்து, எண்ணெய்னு ஏராளமான சாமானோட திருச்சி நோக்கி வந்தா ஊருக்குள்ளேயே வர முடியல. காரணம் காவிரியில வெள்ளம். பிரசவம் அப்படி வேகமா வரக்கூடிய இந்த நேரத்துல அம்மா வரலையேன்னு துடிச்சு போறா ரத்னாவதி. தனக்கு பிடிச்ச புளிப்பான இழந்த வடை சாப்பிடணும் போல நாக்கு கெஞ்சுகிறது. ஆனா அம்மா வரலையே, அவளுக்கு பிரசவ வலியும் வந்தாச்சு. அவளோட கவலைய செவ்வந்திநாதர்கிட்ட சொல்றா, நாதனே, சிவனே, ஈசனே, புராதனனே, இறைவனே, பெருமானே, பராத்பரா பரமேஸ்வரா, எனக்கு பிரசவ வலி வந்தாச்சு, பிரசவம் பார்க்க வரதா சொன்னேன், என் அம்மா இன்னும் வரலையேன்னு கலங்கரா, கதறா, அழறா. இறைவன் தாயுமானவரா மாறி ரத்னாவதியினுடைய தாயினுடைய தோற்றத்துல வீட்டுக்கே வந்தார். அம்மா அப்படின்னு ஓடி வரா ரத்னா. அந்த தாயுமானவர் அவளுக்கு மருத்துவம் பார்க்கிறார், பிரசவம் பார்த்தார். ரத்னாவதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த செவ்வந்திநாதரே தாயா இருந்து குழந்தையையும் தாயையும் கொஞ்ச நாள் கவனிச்சுன்னு வரார். அதே நேரம் காவிரியில வெள்ளம் வடிந்தது. உண்மையான தாய் ஆற்றை கடந்து ரத்னாவதியோட வீட்டுக்கு வந்தா 2 அம்மா. ரத்னாவதி அப்படியே அரண்டு போனா. யார் உண்மை தாய், என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள செவ்வந்திநாதரே நீங்களே உண்மையை காட்டியருடுங்கள்னு வேண்ட, அதுவரை அம்மாவா இருந்து பிரசவம் பார்த்த ஈசன் வானத்துல உயர்ந்தார். மட்டுவார் குழலம்மையோடு ரிஷப வாகனத்துல அமர்ந்து தரிசனம் கொடுக்கிறார். அன்று முதல் திருச்சி செவ்வந்திநாதர் தாயுமானவர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். திருக்கோவில் பெருவிழாவில ஒவ்வொரு வருஷமும் செட்டிப்பெண் மருத்துவம் அப்படிங்கிற திருவிழா நடந்து வருகிறது. ரத்னாவதியினுடைய பரம்பரையினர் தான் இந்த விழாவையும் நடத்துகிறார்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்து எப்ப தாயுமானவரை தரிசனம் பண்ண போறோம். இது ஏற்பட்ட தாயுமானவ சுவாமியை பத்தி அது மாத்திரம் இல்ல, நிறைய அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட தாயுமானவ சுவாமிய பிரார்த்தனை பண்ணி பதிகத்தை பாடினா அவசியம் குழந்தை பிறக்கும், ஐயமே இல்லை. ஐயமுற வேண்டாம் என்றும், சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா தாயுமானவ சுவாமி கையே விட மாட்டார். எல்லாரும் அந்த பதிகத்தை பாடி தாயுமானவ சுவாமியை அவசியம் தரிசனம் பண்ணுவோம். எப்பேற்பட்ட தாபம் இருந்தாலும் அந்த தாபத்தை தீர்த்து வைப்பார் திருச்சி தாயுமானவ சுவாமி.